NCERT syllabus 9th standard chapter 1 number systemல exercise 1.5ல first sum பார்ப்போம். என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா classifying the following numbers as rational or irrational. rational அப்படின்னா என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா p/q ஃபார்ம்ல எழுத முடியும். அதே மாதிரி terminating decimal இருக்கலாம். terminatingனா முடியக்கூடியது. அல்லது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு recurring இருந்தாலும் அதையும் நம்ம என்ன recurringனா repeating. அந்த மாதிரி decimals இருந்தாலுமே அதை நம்ம rationalனு சொல்லலாம். ஸோ கொடுத்திருக்கிற நம்பரை நம்ம இப்போ செக் பண்ணலாம். ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 - √5னு கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ 2 √5க்கு நம்மளால் 5க்கு ரூட் எடுக்க முடியாது. √5 உடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா -2.236 எக்ஸெட்ரான்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஓரளவுக்கு தோராயமாக எழுதினாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 - 2 என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 0.236 எக்ஸெட்ரா. அப்போ இந்த நம்பர் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் டெர்மினேட்டிங், முடியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இல்லைங்களா. ஸோ விச் இஸ் நாட் end. ஸோ நான் டெர்மினேட்டிங்காக இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரியே இது ரிப்பீட் ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டும் ஆகலை. அதாவது நான் ரெக்கரிங் அல்லது நான் ரிப்பீட்டிங் அப்படின்னு எடுத்து எழுதலாம். ஸோ நான் டெர்மினேட்டிங், அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் ரிப்பீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதுவோம். ஸோ நான் டெர்மினேட்டிங் நான் ரிப்பீட்டிங் வந்தாலே இது என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா இர்ரேஷனல் நம்பர். ஸோ இது இர்ரேஷனல் நம்பர். ஸோ ரூட்டே எடுக்க முடியாத ஒரு நம்பரோட நம்ம ஆடோ சப்ட்ராக்டோ என்ன பண்ணாலுமே வரக்கூடிய ஆன்சரும் எப்படி தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இர்ரேஷனல் நம்பராகத்தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்த சம் பாருங்கள். 3 + √23 - √23. ஸோ இதை நம்ம எப்படி எடுத்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் ரிமூவ் த பிராக்கெட். ஸோ அப்போ 3 + √23 - √23. அப்போ ப்ளஸுக்கு மைனஸ், ரூட்டுக்குள்ளே ஒரே மாதிரியே நம்பர் இருக்கிறதுனால சிம்பிள் மாறி மாறி இருக்கிறதுனால ப்ளஸுக்கு மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ என்ன மட்டும்தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 3. இதை நம்ம எப்படி எடுத்து எழுதலாம்னா 3/1. ஸோ விச் இஸ் ஆஃப் த ஃபார்ம், எந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா which is of the form p/q. ஸோ அப்போ இது p/qல இருக்கிறதுனால இதை நம்ம என்ன நம்பர்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ரேஷனல் நம்பர். I என்னன்னா இர்ரேஷனல் நம்பர் நான் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். R என்னன்னா ரேஷனல் நம்பர். நீங்கள் எழுதும்போது ஃபுல்லாக எடுத்து எழுதிக்கங்க. ஸோ அடுத்த சம் பார்த்தீங்கன்னா 2/√7 2√7/7√7. ஸோ அதை எப்படி எடுத்து எழுதலாம்னா 2√7/7√7க்கு √7 என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிடுது. ஸோ அப்போ மீதி இருக்கக்கூடிய நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2/7 which is of the form p/q. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் நம்மளால் எழுத முடிஞ்சதுனாலே அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷனல் நம்பர். ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 1/√2. ஸோ 1/√2ன்றது எப்போவுமே கீழே என்ன இருக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா இர்ரேஷனல் நம்பர். அதாவது 2க்கு நம்மளால் ரூட் எடுக்க முடியாது. ஸோ அப்போ ரூட் எடுக்க முடியாத நம்பர்னா அது கீழே இருக்கக்கூடாது, இர்ரேஷனல்னு சொல்லுவோம். அது கீழே இருக்கக்கூடாது. இதை ரேஷனலைஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கொஸ்டின் எடுத்து எழுதிக்கோங்க. இன்டூ கீழே என்ன நம்பர் இருக்குதோ அதால் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 × √2 என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா √2. √2 × √2, ரூட்டுக்குள்ளே ஒரே நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா அந்த ரூட் கேன்சல் ஆகிட்டு வெறும்னா அந்த நம்பர் மட்டும் வரும். அதாவது √2 × √2 என்னென்னு எடுத்து எழுதலாம் √2². ஸோ ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிட்டு என்ன மட்டும் வரும்னு பார்த்தீங்கன்னா 2. அதை தான் நம்ம இந்த மாதிரி எடுத்து எழுதிருக்கிறோம். இப்போ √2ன்றது பார்த்தீங்கன்னா ரூட் எடுக்க முடியாத வேல்யூ. அதோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா தோராயமான மதிப்பு 1.414 எக்ஸெட்ரான்னு சொல்லிட்டு போகும். ஸோ அதை 2ஆல் டிவைட் பண்ணும்போதும் நம்ம கிடைக்கக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் டிவைட் பண்ணி போடணும்னு கூட இல்லை. ஸோ அப்படி போடணும் அப்படின்னா 14 போகாது. ஸோ 0 பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ 0.7 திரும்ப இங்கே போகாது 0.7. உங்களால் முடிஞ்சால் போடுங்க, இல்லை இந்த கான்செப்டை வச்சு நீங்கள் கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்போவுமே ஒரு இர்ரேஷனல் நம்பரால் நம்ம டிவைட் பண்ணாலும் ஆன்சர் என்ன தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இர்ரேஷனல். ஏன்னா இந்த வேல்யூஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நான் டெர்மினேட்டிங், என்டின்னா நான் டெர்மினேட்டிங், முடிவே இல்லாமல் போய்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் ரெக்கரிங் அல்லது ரிப்பீட்டிங், ரிப்பீட்டும் ஆகாது நம்பர், மாறி மாறி போய்கிட்டே இருக்கும். 0.7 அது மாறி மாறி போய்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இந்த ரெண்டு கண்டிஷனுமே வந்துடுச்சுன்னா இர்ரேஷனல் நம்பர். இது ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் ஒரே 7ன்னு வருது, இது 0.7ன்னு வருது, வித்தியாசம் இருக்குது. ஸோ அதனால் இது சேம் நம்பர் கிடையாது. ஓகேங்களா. ஸோ இது இர்ரேஷனல் நம்பர். ஸோ லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 2π. பை ஆப்வியஸாக என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இர்ரேஷனல் நம்பர். அப்போது பையுடைய வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3.414 எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும். ஒரு இர்ரேஷனல் நம்பரோட நம்ம நார்மல் நம்பர், அதாவது ஒரு ரேஷனல் நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா ஆன்சர் என்ன தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இர்ரேஷனல் நம்பர். காரணம் என்னென்னா இதை மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய ஆன்சர் நான் டெர்மினேட்டிங் ஆகவும் நான் ரெக்கரிங் ஆகவும் இருக்கிறதுனால இது இர்ரேஷனல் நம்பர். ஸோ இந்த சம்ஸ்லேருந்து என்ன கன்க்ளூட் பண்ணுறோம், ஒரு இர்ரேஷனல் நம்பரோட நம்ம ஆட் பண்ணாலும் சப்ட்ராக்ட் பண்ணாலும் மல்டிப்ளை பண்ணாலும் டிவைட் பண்ணாலும் கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னவாக தான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இர்ரேஷனல் நம்பர். ஸோ அவ்வளோதான் இந்த கான்செப்ட். தேங்க்யூ.